Hi friends, welcome back to our Techgivings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஜாவால வந்துட்டு இருக்கக்கூடிய JDK JRE JVM இப்படினா என்ன? First of all JDK னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், JRE னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், and then JVM. இப்போ இந்த மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கறதை நம்ம இப்போ இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஜாவாவோட ஐடியான ஜேடிகே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது, அண்ட் தென் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணி அவுட்புட் வாங்குறதுங்கிற வீடியோவை ப்ரீவியஸ் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேடிகே அதோட அப்ரிவேஷன் என்னென்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னா என்னென்னா அதுலேயே உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. கிட்டுங்கிறதெல்லாம் நம்ம என்ன மாதிரியான திங்ஸ்லாம் கிட்டுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம கிரிக்கெட் கிட்டுன்னு சொல்கிறோம், ஆர்எல்ஸ் மேக்கப் கிட்டுன்னு சொல்கிறோம். என்னன்ட்டா ஒரு ப்ராசஸ்க்குள்ளே எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணி வச்சுருக்கக்கூடியது தான் கிட்டு. இப்போ கிரிக்கெட் கிட்டுன்னு சொன்னால் நம்ம அதுலேயே வந்து பேட் வந்துடும், ஸ்டம்ப்ஸ் வந்துடும், ஷூஸு ஆர்எல்ஸ் க்ளவுஸு எல்லாமே, பால் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரே இதில் நம்ம போட்டு கொண்டுட்டு போகிறதா நம்ம கிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஜாவாவோட ப்ரோக்ராமில் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது, ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது, அதை ரன் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் தேவையானதை வந்து உள்ளடக்கி வச்சுருக்குது. தட் மீன்ஸ் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஓகேங்களா? ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு ஜேவிஎம்மும் ஜேஆர்இயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டோட ப்ராசஸ் என்ன, நம்மளுக்கு ப்ரோக்ராமை வந்து நம்ம ரைட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கும் அண்ட் தென் அதை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லானது தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா ஜேஆர்இயோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, ரன் டைமில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேஆர்இ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஜேடிகேயோட ரெஸ்பான்சிபிள் என்ன, ஒரு இதை டெவலப் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் வந்து ஜேடிகே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் த டெவலப்மெண்ட் ரெஸ்பான்சிபிள். ஜேஆர்இயோட ரெஸ்பான்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ஒரு கிளைண்ட் மிஷினில் போய் நான் ஆல்ரெடி டெவலப் பண்ண கோடை வந்து எனக்கு ரன் மட்டும் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் ஜேஆர்இ. அதோட ரெஸ்பான்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரன் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலையை தவிர இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப். ஓகே, ஸோ நம்மளுக்கு டெவலப் பண்ணி ரன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்னன்ட்டா ஜேடிகே. ஜஸ்ட்டு வந்து நான் டெவலப் பண்ணிட்டேன், எனக்கு ரன் மட்டும் பண்ணி அதோட அவுட்புட் ரிசல்ட் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜேடிகே அண்ட் தென் ஜேஆர்இ உங்களுக்கு புரியுதா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேவிஎம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா வர்ச்சுவல் மெஷின். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஜேடிகேனா என்னென்னா நமக்கு கோட் டெவலப் பண்ணி ரன் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஓவரால். அதுக்கப்புறம் ஒன்லி ரன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஜேஆர்இ. தட் மீன்ஸ் அது வந்து என்விரான்மெண்ட் கொடுக்குது ரன் பண்ணுறதுக்கானது. ஸோ ஜேவிஎம்மோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ரன் அவர் ப்ரோக்ராம் லைன் பை லைன். தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு கோட் எழுதியிருக்கேன், ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு லைன் பை லைனாக போயிட்டு எல்லாமே கரெக்டான செக் பண்ணி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து நம்மளுக்கு ஜேவிஎம். ஸோ லைன் பை லைன் வந்துட்டு நம்மளுக்கு அது ப்ரோக்ராமை செக் பண்ணும். இன்கேஸ் ஆஃப் நம்மளுக்கு ஒரு தேர்ட் லைனில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் வந்துருக்குன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உள்ள லைன்ஸ்லாம் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, அங்கேவே ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஜேவிஎம் வந்துட்டு இன்டர்ப்ரெட்டராக யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்ப்ரெட்டர் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளோட ப்ரோக்ராமை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷினுக்கு வந்து கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு இன்டர்ப்ரெட்டர். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் நம்மளோட ப்ரோக்ராமோட செக் பண்ணி எக்ஸப்ஷன் இல்லை ஓவரால் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட ப்ரோக்ராமை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதோட ரெஸ்பான்சிபிள் என்னன்ட்டா எக்ஸப்ஷன் இருக்கா, லைன் பை லைன் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா. ஸோ அதுதான் வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷின் வந்து ஈக்குவல் டு இன்டர்ப்ரெட்டர். ஸோ உங்களுக்கு இப்போது ஜேடிகே ஜேஆர்இ ஜேவிஎம் அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சா இன்னொரு டைம் வந்து ரீகேப் பண்ணிக்கலாம். ஜேடிகே என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும்னா டெவலப் பண்ணுறதுக்கும் ரன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு என்விரான்மெண்ட் ஜாவா அப்ளிகேஷனுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஜேஆர்இயோட ரெஸ்பான்சிபிள் என்னன்னு பார்த்தோன்னா இட் ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ரன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஜேஆர்இ.
JVM என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு இன்டர்பிரட்டர். தட் மீன்ஸ் டு செக் அவர் ஜாவா ப்ரோக்ராம் லைன் பை லைன். ஸோ உங்களுக்கு ஓவராலாக இப்போது 3க்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு கிளியர் அவுட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட் சைட் ஆஃப் லேயர், தட் மீன்ஸ் ப்ரோக்ராமில் டெவலப்மெண்ட் கிட்டில் அவுட் சைட் ஆஃப் லேயர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா JDK. அண்ட் தென் வந்து அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு JRE அதோட லைப்ரரி அண்ட் தென் JVM மிஷின் ஆல்சோ இருக்குது. ஸோ JDK என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JREயும் ப்ளஸ் டெவலப்மெண்ட் கிட்டோட டூல்ஸும் நம்மளுக்கு சேர்ந்தது தான் JDK. அண்ட் தென் JRE அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு JVM மெஷின்ஸ், தட் மீன் இன்டர்பிரட்டர் ப்ளஸ் JREயோட லைப்ரரி கிளாஸஸ் சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து JDKக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்துட்டு JREயும் JVMமும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது இந்த JDK மூலமாக அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதின உடனே அது என்னான்ட்டு சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா .java ஃபைல்ஸ்ன்னு சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த .java ஃபைல் எப்படி ஆகும்னா டைரெக்டாக வந்து கம்பைலருக்குள்ளே போகும். கம்பைலருக்குள்ளே போனோடனே அது எப்படி நம்மளுக்கு மாற்றும், ஜாவா சின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமை மாற்றிடும். அந்த ஜாவா சி என்ன பண்ணுன்னா அடுத்த இதுக்கு கொடுக்க போகும்போது கிளாஸ் ஃபைலை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ஜாவா சிங்கிறது நம்மளுக்கு java.classன்னு மாறிடும் அங்கே போகும்போது. ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் என்ன பண்ணுன்ட்டா JREயோட லைப்ரரி கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு JVM மெஷினுக்கு வந்துட்டு ப்ரோக்ராமை கொடுத்துரும். ஸோ ரன் பண்ணிட்டாங்க. JREயோட வேலை என்னட்டா ரன் பண்ணிட்டாங்க. ஸோ ரன் பண்ண என்விரான்மெண்ட்டை வந்து JVMக்குள்ளே நம்மளை வந்து என்ன பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம். ஸோ இந்த JVMோட வேலை என்ன, லைன் பை லைன் நம்மளோட ப்ரோக்ராமை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ ஓகே அப்படிங்கிற போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, டீபக் பண்ணி அவுட்புட்டை கொடுத்துருவாங்க. ஸோ ஓவரால் ஒரு JDK வந்து நம்மளுக்கு எப்படி ரன் ஆகும்ட்டா ஜாவா ஃபைல் ஆகிட்டு ஜாவா சி கம்பைல் ஃபைல் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபைல் ஆகிடுச்சு. அதை வந்து கிளாஸ் லோடருக்குள்ளே கொடுத்து கிளாஸ் லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு லைன் பை லைன் ப்ரோக்ராமை செக் பண்ணி லாஸ்ட்டாக அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஓவரால் ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்துட்டு JDK JRE JVM இது பற்றின கிளியரன்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக எடுத்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நாங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேட்ச் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லா விதமானதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட HR நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணிட்டு உங்களோட பேட்சை வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வரணும் அப்படின்ட்டா நீங்கள் டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறமா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டட், தட் மீன்ஸ் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.